பீகாரிலிருந்து வெளியேறி தமிழகத்தில் குடியேறிய 7 லட்சம் மக்கள் தமிழ்நாட்டில் வந்து வாக்குரிமை பண்ண போகிறாங்க. அவங்க வந்து இனிமேட்டு தான் தமிழ்நாடு அரசியல் அவங்க தான் வந்து மாற்றக்கூடிய ஆளுநர்களாக இருக்க போகிறாரு அப்படின்னு சொல்லி சீமான் வந்து எப்படி பார்க்குறீங்க? தமிழ்நாடு அரசு இனிமேட்டு வரக்கூடிய இல்லை அவங்க தான் தீர்மானிக்கக்கூடிய தவறில் இருக்காங்க. தமிழ்நாடு மொத்தமாக திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தோழமை கட்சி அதில் மிக வலுவாக இருக்கிறது. அங்கிருந்து வந்தால் கூட இங்கே இருக்கிற நிலைமைகள், இங்கே இருக்கிற திட்டங்களை பார்த்து அவர்களும் திமுகவுக்கு தான் ஓட்டு போடுவார்கள் என்பது எங்களுடைய அசைக்க முடியாத நம்பிக்கை. பெரும்பாலும் அவங்க சார்பில் இருக்கக்கூடிய ஒரு ஆட்கள் இருக்கும்போது அவங்களுக்கு தான் தமிழ்நாட்டில் அப்படி அதற்கு உண்டான சாத்தியமெல்லாம் இல்லை. தம்பி 2021 செய்தி அது. அந்த செய்தி நடவடிக்கையெல்லாம் எடுத்திருக்காங்க. அதை யாரோ வேணும்னு இப்போ நான் அமைச்சர் வரேன்னு சொல்லிட்டு எடுத்து பரப்பியிருக்காங்க. நான் அவங்கள்ட்ட உறுதியாக சொன்னேன், ஆவின் பாலில் எந்த கலப்படமும் இல்லை, கலப்படம் பண்ண முடியாது. மிக விழிப்போடு நாங்கள் அதை கண்காணித்து கொண்டிருக்கின்றோம். நாங்கள் மட்டுமல்ல, விவசாய பெருங்குடி மக்கள் மூலமாக கண்காணித்து கொண்டிருக்கின்றோம். எல்லோரும் நாங்கள் வச்சு கண்காணிச்சிட்ருக்கோம். விஜிலன்ஸ் டீம் இருக்குது. அதில் நாங்கள் என்னால் சொல்ல முடியும், எந்த சமரசங்களும் நாங்கள் இவருடைய விஷயங்களை பண்ண கிடையாது. உங்களுக்கு தெரியும், நான் பொறுப்படுத்த பிறகு எத்தனை பேரும் இது நடவடிக்கை எடுத்திருக்கோம். அதெல்லாம் யாருமே விளையாட முடியாது. இந்த செய்தி வந்து முழுக்க முழுக்க முன்னால் உள்ள செய்தி. அந்த செய்தியை யாரோ என்னுடைய வருகையை கணக்கில் வச்சு எடுத்து போட்டிருக்கு. அவங்கள வர சொன்னால் நாங்கள் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் காட்டி கொடுக்கோம். யார் என்னது என்ன ஆக்ஷன் எடுத்திருக்கோம் எல்லாமே சொல்லிடலாம். இது ஒரு குளோபல் காம்படிட்டிவ் சிஸ்டம் போகுது. அமெரிக்காவில் தொடங்குறா, நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. அது என்ன வராது. நம்ம வெளி ஸ்டேட்ஸுக்கு போக முடியும். ஃபாரின் கண்ட்ரிஸ் நம்ம சேல் பண்ணிகிட்டு இருக்கோம். நமக்கும் எக்ஸ்போர்ட் லைசன்ஸ் இருக்குது. இப்போ ஈரோடுக்கு எக்ஸ்போர்ட் லைசன்ஸ் இருக்குது தம்பி. அமெரிக்காவுக்கு அனுப்ப முடியும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.